குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் நிறைய மரங்கள், நிறைய புல்வெளிகள், அழகான குளம் எல்லாம் இருந்தன. அங்க 4 எருதுகள் இருந்தன. எருதுகள்னா என்ன தெரியுமா? ஆண் மாட்டுக்கு பேரு எருது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் மாட்டுக்கு பேரு பசுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஆண் பால் தான் எருது. இந்த 4 மாடுகளும் நல்ல நண்பர்களா இருந்தன. காட்டுல நிறைய புல்வெளி இருந்தது இல்லையா, அதனால அவற்றுக்கு உணவுக்கும் பஞ்சம் இல்லை. அழகான குளம் இருந்தது, தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் 4 மாடுகளும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தன. ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் இந்த 4 மாடுகளை எப்படியாவது அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஒரு நாள் மறைஞ்சிருந்து ஒரு மாட்டு மேல வேகமா பாஞ்சுது. அந்த மாடு உடனே கத்துச்சு. உடனே மற்ற 3 மாடுகளும் எல்லாம் ஓடி வந்து சிங்கத்தை முட்டி அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுடுச்சு. சிங்கத்தால அந்த மாடுகளை ஜெயிக்க முடியல. வேற வழி இல்லாம பயந்து போய் திரும்பி போயிடுச்சு. அப்ப எதிர்பக்கம் ஒரு நரி வந்தது. என்ன காட்டுறாசா, சோகமா இருக்கீங்க? அந்த 4 மாடுகள்ல ஒன்னையாவது நான் அடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. முடியாது ராஜா. அந்த 4 மாடுகளும் ஒத்துமையா இருக்கிற வரையில் அதுங்களை நீங்க வின் பண்ணவே முடியாது. அப்படின்னா நான் என்ன பண்றது? கவலைப்படாதீங்க ராஜா, நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன். மறுநாள் காலையில ஒரு மாடு கிட்ட போய், நரி, அண்ணா நேத்து என்ன ஆச்சு? நீங்க எல்லாம் சேர்ந்து சிங்கத்தை விரட்டி விட்டீங்களாமே அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த மாடு, ஆமா நரியாரே, சிங்கம் எங்களை தாக்க பார்த்துச்சு. நாங்க 4 மாடும் சேர்ந்து ஒரே சமயத்துல அவனை தாக்கின உடனே பயந்து ஓடி போயிடுச்சு. அண்ணா, உங்க பெருமையை ஏன் நான் மத்தவங்களுக்கு விட்டு தரீங்க? நான் சிங்கத்துக்கிட்ட பேசிட்டு தான் வரேன். உங்களை பார்த்து தான் அது பயந்து ஓடிச்சான். மத்தவங்களை பத்தி கவலை இல்லையா அதுக்கு? நரியாரே, நீங்க தப்பா சொல்றீங்க. நாங்க 4 பேரும் சேர்ந்துதான் அதை துரத்தணும். இல்ல அண்ணா, உங்க பலம் உங்களுக்கு தெரியல அண்ணா. உங்களை பார்த்தா சிங்கம் பயந்து ஓடிச்சு. இந்த கூட்டத்துக்கே நீங்க தான் தலைவன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த மாடு யோசிக்க ஆரம்பிச்சது. தான் ஒரு பெரிய பலவான் அப்படின்னு நம்பிச்சு. நேர மத்த மாடுகள்கிட்ட போய், நான் தான் பலவானா இருக்கேன், உங்க எல்லாரையும் சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறேன், ஏன்னா நீங்க தலைவனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. மாடுகளுக்குள்ள யார் தலைவர்னு போட்டி வந்தது, சண்டை வந்தது. எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. மறுநாள் சிங்கம் ஒரு மாட்டு மேல வேகமா பாஞ்சுது. அந்த மாடு உதவிக்கு சத்தம் போட்டது. மற்ற மாடுகள் எதுவும் வரல. சிங்கம் அந்த மாட்டை அடிச்சு சாப்பிட்டது. மறுநாள் அடுத்த மாட்டை அடிச்சு சாப்பிட்டது. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு மாட்டையும் அடிச்சு சாப்பிட்டது. இப்படியே 4 மாட்டையும் சிங்கம் அடிச்சு சாப்பிட்டது.